ஹரி ஓம். எல்லாருக்கும் வணக்கங்க. வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிரியா யோகம்? நான் ஏங்க கிரியா பண்ணணும் கேள்வி வரும்ல எல்லாருக்கும். நிறைய பேர் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அறிவாளியாக கேள்வி கேட்பாங்க. பிகாஸ் அந்த மாதிரி அறிவாளிகளுக்கு கட்டாயமாக பதில் சொல்லணும். பிகாஸ் உண்மையிலே நீங்கள் அறிவாளிகள் தான், நான் உங்களுக்கு கலாய்க்கல. அதனால் தப்பாக நினைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் படித்த அறிவுக்கு சமமான கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு மனிதன் தான் நான். கிரியா யோகம் ஏன் பண்ணணும்? கடவுள் வெளியில் தேடிக்கலாமே. அது ஒரு மார்க்கெட்டில் கிடைக்குது. எல்லா மார்க்கெட்டில் ஒரு விதமான கடவுள் கிடைக்குது, சிலை கிடைக்குது, பொம்மை கிடைக்குது. அங்கே போய் நான் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கடவுளை பொம்மை ஆக்கிட்டோம். ஒரு மனிதன் கடவுளை பொம்மையாக செய்கிறதும் மனிதன் தான். அது செய்யும்போது அழுக்குலேருந்து அப்படி இப்படி உருவாகி அப்படி இப்படி வருது. அழகான அந்த பொம்மையை பதுமையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம 5,000, 10,000, 20,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 1 கோடி வரைக்கும் ஆன்டிக் பீசஸ்லாம் இருக்குது. அதை நம்ம வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம கும்பிடணும். பாரு, நான் 1 கோடிக்கு கடவுளை வாங்க முடியுமா? அப்பேற்பட்ட உலகத்தில் வாழ்கிறோங்க. கடவுளை வாங்க முடியுமா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். It's very wrong, bro. கடவுளை வாங்க முடியுமா? இப்போது கடவுளை நம்ம எப்படி ஒரு ஸ்டேஜில் நான் நினைக்கிறது இவர் தான் கடவுள்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்டேஜில் இவர் தான் நினைக்கிறேன். நான் நினைக்கிற மாதிரி கடவுள் மாறுறாரா இல்லை கடவுளே மாறிடுறாரா? நம்ம நினைக்கிற மாதிரி தான் மாறுறாரு. நம்மளே உருவாக்கிக்கிட்டோம், நம்மளே மாற்றிக்கிறோம், நம்மளே அது உள்ளே நுழையிறோம், நம்மளே அதை பரிகாரம்னு போகிறோம், ஜோசியம்னு போகிறோம், ஆன்மீகம்னு சில பேர் போகிறாங்க. அதுவும் சரியாக கற்றுக்கிறது இல்லை, அதுவுமே மூட நம்பிக்கையாக கற்றுக்கிறது. ஆன்மீகம் போய்ட்டால் பெனிஃபிட் கிடைக்குமா? இப்போ இது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கீங்க, பெனிஃபிட்டுக்காக பழகுவீங்க. இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்பனே. பெரிய கட்டப்பொம்மை சிவாஜி ராத்திரி குடிச்ச போதில்லாம மாரியத்தால் முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு நபர் போகிறாரு, ஜூஸ் வாங்கி நீங்கள் கொடுக்குறீங்க அவருக்கு. ஜூஸ் வாங்கி நீங்கள் கொடுக்கும்போது அவருக்கும் வாங்கி கொடுக்கணும்ல. அவர் காசு கொடுக்குறாரோ கொடுக்கலையோ, நீங்கள் உங்கள்கிட்ட நல்ல வெல்த்தியாக பணம் இருக்குது, அவர்கிட்ட ஓரளவுக்கு பணம் இருக்குது, அவர்கிட்ட நீங்கள் ஜூஸ் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அதான் நட்பு. நீங்கள் அதை விட்டுட்டு நீ பாதி போட்டு நான் பாதி போடுறேன், பெனிஃபிட் அந்த இடத்துல பெனிஃபிட் எதிர்பார்க்கக்கூடாது. எப்போயுமே நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் செஞ்சுக்கிட்டே இருங்க, பல பேருக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி பெனிஃபிட் என்ன? கிரியா செஞ்சால் எனக்கு எதுக்கு பெனிஃபிட் வரணும்? இதை நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே யோசிங்க. உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிறது மொபைல் இப்படியே பார்த்துனே இருக்கீங்களா, பேனு இப்படியே ஆகிடும் கண்ணு. அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டும் கிடைக்கல. அதிலெல்லாம் நம்ம அறிவை யூஸ் பண்ணி பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படி கேட்குறது இல்லை. ஸோ அங்கே பெனிஃபிட்டை பார்க்காத கிரியான்ற ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான பேரடைஸ், இந்த ரியல் ட்ரூத்தான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழையிறதுக்கு பெனிஃபிட் என்னன்னு கேட்பீங்க. ஏன்னா இது உண்மை இல்லை. உண்மைக்கு கேள்வி நிறைய, சந்தேகங்கள் நிறைய. இது நிறைய பேர் உண்மையாக நான் இருந்துட்டேன், இப்படி இருந்துட்டேன், அப்படி இருந்துட்டேன் அப்படின்றத நினைக்கிறது தான் நம்மளுக்கு சாத்தியம் தவிர, அதுக்கு மிஞ்சி நம்ம பெருசாக யோசிக்கிறது கிடையாது. அற்புதங்கள் ஏதோ நடந்துடணும். கிரியாயோகமில் என்ன அற்புதம் நடக்கணும்? கிரியாயோகம்லாம் அற்புதங்களோ இல்லை பெரிய 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 விஷயங்களோ நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இந்த ஹாஃப் ஆஃப் மைண்டில் அது நடக்காது. தூய்மையாக உங்களுடைய உறவு ஃபுல்லாக இறைவன் நோக்கி இருக்கணும். அப்படி இறைவன் நோக்கி உறவுகள் இருக்கும்போது இங்கே இந்த பூமியில் கொடுக்கப்படுற உறவுகளும் தூய்மையாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கும் அந்த உறவுன்றது தான் பெரிய விஷயம். அந்த உறவுன்றது ஒன்று இல்லைன்னா, அது அன்போடு நீங்கள் இல்லைன்னா நிம்மதியான வாழ்வு இருக்காது. இது மகான்கள், பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த உறவுகளை அன்போடு பார்த்து எப்போ இறைவன் அழைப்பு பண்ணதோ கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்பயும். மரணமும் வேறு, நம்மளாம் உடலை விடுறது வேறு. அது சூசைடு இல்லை, அது மோட்சம், முக்தி. அதுக்கு பல வருஷம் ஆகும், பல வருஷம் ஆகும், லாங் டைம். அந்த லாங் டைமுக்குள்ளே ஒரு மனிதனும் அதில் அப்சார்வ் ஆகி உள்ளே இன்வால்வ் ஆகி பயிற்சி பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்குள்ள அந்த பெனிஃபிட்ஸ், கிரியானா என்ன அப்படின்னு கேட்குறீங்கல்ல. ஒரு மனிதன்
இறைவனை தனக்குள்ளவே உணர்கிற ஒரு பயிற்சி. ஏன்னா வெளியில் எங்கே போனாலும் எதுவுமே கிடையாது, அது உங்களுக்கே தெரியும், ஒர்க் அவுட் ஆகாது. கடவுளுடைய விஷயம் எப்பயுமே எவ்வளோ அற்புதம்னா, கடவுள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்கறதுக்கு கடவுள் கிடையாது. கல்யாணம் நடக்கணுமா, குழந்தை பிறக்கணுமா, திருப்பதிக்கு போகணுமா, இல்லை நான் ட்ரிப்புக்கு போகணுமா, சின்னதாக ஒரு ஜூஸ் வாங்குறதுக்கு கூட எனக்கு 1500 ருபீஸ்க்கு வந்துட்டு பட்டாசு வேணும் அப்படின்னு ஒரு குட்டி குழந்தை யோசிக்கும், அதுக்கு கடவுளை வேண்டிக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயமா கடவுளை நம்ம வேண்டிக்கிறோம், தட் இஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு. ஆனால் உண்மையான கடவுள் விஷயம் என்ன தெரியுமா? கடவுள் எதுக்கு தெரியுமா உருவாக்குனாரு? நம்ம அப்பாவை மறந்துட்டோம், அந்த அப்பாவை மறந்துட்டு நம்ம வாழ்க்கை ஏதோ நினச்சிட்டு நம்ம வாழ்கிறோம். இது வாழுங்க, தப்பு இல்லை, ஆனால் அவரை மறக்காதீங்க. அந்த ஒரிஜினல் சோர்ஸ், இந்த கிரியேட்டர் ஆஃப் காட், அந்த ஒரிஜினல் காட் அங்கே வைங்க ப்ரேயரை. குரு வேணும், அது வேணும், இது வேணும், பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிரியான்னா என்ன, இது இல்லை. ப்ரே, எல்லாருக்கும் ப்ரே பண்ணுங்கள், எல்லோரும் நல்லா இருக்கட்டும். ப்ரே பண்ணிவிட்டு அவங்கள திட்ட வேண்டாம். ப்ரே பண்ணிவிட்டு எப்பயுமே அவங்களுக்குள்ள இறைவன் தன்மையை பாருங்கள். இதுதான் நான் வந்து என் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்க. அது வந்துட்டு கிரியா செஞ்சால் தான் வரும். அப்படி இருக்கும்போது நிம்மதியான வாழ்வு, அமைதியான வாழ்வு தான் நம்ம வந்துட்டு ஆசைப்படுவோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை இறைவன் கொடுத்தாரு நன்றியோடு எவ்ரிடே தேங்க்ஃபுல்லாக பண்ணிட்டு போகணும். இது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் ப்ராக்டிக்கலாக வராது. பட் ப்ராக்டிக்கலாக ஒன்று சொல்கிறேன், கடவுளை நம்ம மறந்துடுறோம். அப்பாவை வந்துட்டு நம்ம மறந்துட்டு எதேதோ நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு, டேய் கஷ்டம் இருக்கா, டேய் உனக்கு வந்து ஏதாவது உனக்குள்ளேயே வந்துட்டு பயம், அலட்சியமாக இருக்கிறது, லேசினஸ், எல்லாமே சுற்றி பிரச்சனையாகவே இருக்குது, இது மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் அப்போது ஒரு விஷயத்தை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன படைச்ச இறைவா, என்னன்றது யாரை? ஆத்மாவை. அந்த ஆத்மாவை படைச்சதே அவர் தான். அந்த ஆத்மா இருக்கிறதுனால தான் உயிரோடு இருக்கீங்க. இல்லைன்னா நீங்கள் இன்னத்துக்கு பணம் ஆகிட்டு இருப்பீங்களே. அப்போது அந்த ஆத்மா இருக்குல்ல, இருக்கும்போதே நினச்சிக்கிட்டே இருங்க. நினைவு ஃபஸ்ட்டு, நினைவு பயிற்சி வேண்டாம், நினைவு ஃபஸ்ட்டு நினைங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அப்படியே நீங்கள் ஒரு நாள் கிரியா யோகமுக்கு வருவீங்க. இந்த நினைவு நினைவு உள்ளே தான் இருக்கணும். நமக்குள்ளே தானே எல்லாம் இருக்குது. ஆமாம், நம்ம எதுக்கு வந்துட்டு ரொம்ப சஃபர் ஆகணும்? உள்ளே தான் எல்லாம் இருக்குது. அந்த ஆத்மாவே லவ் பண்ணுங்க. அப்போது தான் உங்களுக்கு அந்த கிரைண்டரை சுத்தம் உள்ள சக்ராஸ், இல்லைன்னா அது சுத்தாது. அதோடைய லெவல் ஏற்கனவே கம்மியாக இருக்குது, இன்னும் கம்மியாக சுத்தம். அப்போ அது மினிமம் லெவலில் சுற்றி ஒரு ஸ்டேஜில் 12 வருஷம் கழித்து சக்கரங்கள்லாம் அடையணும்னா நீங்கள் இப்போத்துலேருந்தே அதை ஃபோக்கஸ் பண்ணி யோசிக்கணும், இறைவனா என்ன, எப்படி வந்துட்டு நம்ம அந்த தன்மைக்குள்ளே போகிறது. அதுவாக நம்ம எப்படி மாறுறதுன்னா ஆக்டிவிட்டீஸ், கோவப்படுறது, வெளி உலகத்திலே பக்கத்தில் இருக்கிறவனை பற்றியே தெரிஞ்சுக்கிறது. இப்படி இருந்தால் தான் ஆன்மீகவாதின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். உங்களை பற்றி மட்டும் பாருங்கள், உங்களுக்கு உள்ளே இருக்கிறத பாருங்கள். பல பேருக்கு நீங்கள் நன்மையாக இருக்கணும், தீமையாக இருக்க வேண்டாம். இதுதான் இறைவன் தன்மை. ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ போட்டு விடைபெறுறேன். கிரியா கற்றுக்கணும், அப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னா பெனிஃபிட்ஸ் என்ன, அது என்னன்னு தேடாதீங்க, நீங்கள் யாருன்னு தேடுங்க. அது மிஞ்சு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதை சொல்லி இந்த வீடியோ விட்டு விடைபெறுறேன். நன்றி.